வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. உம்மை தேடி நடக்கின்றேன், என் வாழ்விலோ தோல்விகள் மட்டும் சந்திக்கின்றேன். உலகை தேடும் மாந்தர்கள் எல்லாம் இங்கே வெற்றி கொண்டாட்டம் காண்கின்றாரே. என் இறைவா, என் இறைவா, என் மகனே, என் மகளே, கவனிப்பாயா? கோதுமை மணியின் விளைச்சலை பார்த்தாயா? அது களைகளோடு தான் வளர்ந்து வரும், பின் கதிராய் முற்றி பலன் தரும். களைகளை மட்டும் வெட்ட நினைத்தால் அங்கே கோதுமை பயிரும் மடிந்து விடுமே. அறுவடை நாளில் பிரித்திடுவேன் உன்னை, என் இல்லம் சேர்த்து அணைத்திடுவேன். உம்மை தேடி நடக்கின்றேன், என் வாழ்விலோ தோல்விகள் மட்டும் சந்திக்கின்றேன். உலகை தேடும் மாந்தர்கள் எல்லாம் இங்கே வெற்றி கொண்டாட்டம் காண்கின்றாரே. என் இறைவா, என் இறைவா, சில நேரம் களைகள் மேலோங்கி வளரலாம், செழிப்பாயிருப்பது போல் தோன்றலாம். ஆனால் என் வீட்டுக்கு வரும் தகுதி இங்கே கோதுமை மணிக்குத்தானே உண்டு. களைகள் ஒரு நாள் எரிந்து போகும், என் கோதுமை மணிகள் என்னிடம் சேரும். பொறுமையோடு காத்திருப்பாயா? என் பேரன்பில் நீயும் நிலைத்திருப்பாயா? உம்மை தேடி நடக்கின்றேன், என் வாழ்விலோ தோல்விகள் மட்டும் சந்திக்கின்றேன். உலகை தேடும் மாந்தர்கள் எல்லாம் இங்கே வெற்றி கொண்டாட்டம் காண்கின்றாரே. என் இறைவா, என் இறைவா, வெற்றிகள் கண்டு திகைக்க வேண்டாம், உன் தோல்விகள் கண்டு கலங்க வேண்டாம். அறுவடை நாளில் நீதி பிறக்கும், உன் அர்ப்பண வாழ்வு ஒளி வீசும். களைகளின் நடுவே கோதுமை நீ, என் கண்ணின் மணியாய் வளர்வாய் நீ. உன் பொறுமைக்கு ஒரு பலனுண்டு, என் விண்ணக ஆட்சியில் இடமுண்டு. உம்மை தேடி நடக்கின்றேன், என் வாழ்விலோ தோல்விகள் மட்டும் சந்திக்கின்றேன். உலகை தேடும் மாந்தர்கள் எல்லாம் இங்கே வெற்றி கொண்டாட்டம் காண்கின்றாரே. என் இறைவா, என் இறைவா, உம்மை தேடி நடக்கின்றேன், என் வாழ்விலோ தோல்விகள் மட்டும் சந்திக்கின்றேன். உலகை தேடும் மாந்தர்கள் எல்லாம் இங்கே வெற்றி கொண்டாட்டம் காண்கின்றாரே. என் இறைவா,
என் இறைவா. அன்பார்ந்தவர்களே, உவமைகளின் வெளிச்சத்தில் மனம் திரும்பும் தவக்கால பயணத்தில் இன்று நம் சிந்தனைக்கு விருந்தாக அமைவது வயலில் தோன்றிய களைகள் உவமை. கடந்த தியானத்தில் விதைகளை பற்றி சிந்தித்த நாம் இன்று அந்த விதைகள் வளரும் நிலத்தை பற்றி சிந்திக்க இருக்கிறோம். உலகம் என்னும் பெரிய வயலில் நன்மையும் தீமையும் புனிதமும் பாவமும் பின்னி பிணைந்தே இருக்கின்றன. சில நேரங்களில் நம்மை சுற்றியுள்ள தீமைகளை கண்டு நாம் ஏன் இவ்வளவு அநீதி நடக்கிறது என்று திகைக்கலாம். ஆனால் இந்த தவக்காலம் நமக்கு ஒரு மாபெரும் உண்மையை புகட்டுகிறது. இறைவன் நம் குறைகளை களைந்து நாம் கனியுள்ள கோதுமையாய் மாற நமக்காக காத்திருக்கிறார். தீமை ஏன் செழிக்கிறது என்ற கேள்விக்கு விடையாகவும் நம் இதயத்தில் வளர்ந்திருக்கும் களைகளை அடையாளம் கண்டு அவற்றை எரிக்கும் நெருப்பாகவும் இந்த தியானம் அமையப் போகிறது. இறைவனின் எல்லையற்ற பொறுமையை புரிந்து கொண்டு நம்மை நாமே தற்பரிசோதனை செய்ய இந்த தூய வேளையில் ஒன்றிணைவோம். அன்பார்ந்தவர்களே, உங்களுடைய ஜெப கோரிக்கைகளை கீழே உள்ள கருத்து பகுதியில் எழுதுங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கின்றோம். ஒரு காலத்தில் அன்பும் நீதியும் மிக்க ஒரு நிலக்கிழார் இருந்தார். அவர் தனது வயலை தயார் செய்து அதில் மிக சிறந்த தரம் வாய்ந்த கோதுமை விதைகளை விதைத்தார். அந்த விதைகள் ஒவ்வொன்றும் நற்பண்புகளின் அடையாளமாக இருந்தன. ஆனால் ஊரே ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்த ஒரு நள்ளிரவு வேளையில் பொறாமை கொண்ட அவருடைய பகைவன் ரகசியமாக வயலுக்குள் நுழைந்தான். அவன் அந்த கோதுமை விதைகளுக்கு இடையே நச்சுத்தன்மை கொண்ட களை விதைகளை தூவிவிட்டு சென்றான். நாட்கள் நகர்ந்தன. மழை பெய்து பயிர்கள் வளர்ந்து கதிர்விட தொடங்கிய போதுதான் பணியாளர்களுக்கு ஒரு உண்மை புரிந்தது. கோதுமையோடு சேர்ந்து விஷத்தன்மை கொண்ட களைகளும் மண்டியிருந்தன. பதற்றமடைந்த அவர் நிலக்கிழாரிடம் ஓடி வந்து, ஐயா, நீர் நல்ல விதைகளைத்தானே விதைத்தீர், பிறகு இவ்வளவு களைகள் எப்படி வந்தன? இப்போதே வயலில் இறங்கி அவற்றை ஒவ்வொன்றாக பிடுங்கி எரிந்து விடவா என்று கேட்டார். அதற்கு அந்த நிலக்கிழார் மிகுந்த அமைதியுடன், வேண்டாம், இப்போது களைகளை பறிக்க முயன்றால் அவற்றோடு பிணைந்திருக்கும் மென்மையான கோதுமை பயிர்களையும் சேர்த்து நீங்கள் பிடுங்கிவிடக் கூடும். அறுவடை வரை இரண்டும் சேர்ந்தே வளரட்டும் என்று தடுத்தார். கதிர்கள் முற்றி பலன் தரும்போது எவை உண்மையான கோதுமை, எவை பயனற்ற களைகள் என்பது தெளிவாக தெரிந்துவிடும். அப்போது களைகளை பிரித்து தீயிலிட்டு கோதுமையை மட்டும் என் களஞ்சியத்தில் சேர்ப்பேன் என்றார். அன்பார்ந்தவர்களே, இந்த கதையின் ஆழமான உண்மை என்னவென்றால், சில நேரங்களில் நம் வாழ்வில் தீமை செய்பவர்கள் மிக வேகமாக முன்னேறுவது போலவும் அவர்கள் செழித்து வளருவது போலவும் நமக்கு தோன்றலாம். ஏன் கடவுள் இப்போதே அவர்களை தண்டிக்கவில்லை என்ற கேள்வி நம்முள் எழலாம். இந்த தற்காலிக தோற்றத்தை கண்டு நாம் ஒருபோதும் மயங்கிவிடக் கூடாது. களைகள் கோதுமையை விட உயரமாக வளர்ந்தாலும் அது நிரந்தரமான வெற்றி அல்ல. இறைவன் தீயவர்களை உடனே தண்டித்து தீர்ப்பு வழங்காமல் மௌனமாக இருப்பதற்கு காரணம், அவர் ஒவ்வொருவருக்கும் மனம் திரும்பி வாழ்வு பெற ஒரு வாய்ப்பினை வழங்குகிறார் என்பதே உண்மை. அவருடைய அந்த பெரிய பொறுமையை நாம் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் இறுதி அறுவடை நாளில் ஒரு துல்லியமான பிரிவினை நடக்கும்.
அன்று நற்செயல்கள் புரிந்த நேர்மையாளர்கள் இறைவனின் நித்திய ஆட்சியில் அன்போடு சேர்க்கப்படுவார்கள். தீமை செய்தவர்கள் தங்கள் செயல்களின் கசப்பான பலனை அனுபவிப்பார்கள். அதனால்தான் திரு விவிலியம் நமக்கு இவ்வாறு எச்சரிக்கை கலந்த நம்பிக்கையை தருகிறது. நேர்மையாளர் தம் தந்தையின் ஆட்சியில் கதிரவனைப் போல் ஒளி வீசுவர். கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் என்று. ஜெபிப்போம். அன்பு நிறைந்த பரலோக தந்தையே, இந்த அருமையான தவ காலத்திற்காக உமக்கு நன்றி கூறுகிறேன். என் இதயத்தை உமது அருட்பெருக்கின் விளைநிலமாக மாற்றி அதில் நற்பண்புகள் என்னும் தூய கோதுமை விதைகளை நீர் விதைத்தீர். ஆனால் என் கவன குறைவாலும் உலக மாயைகளாலும் நான் அறியாத நேரங்களில் பகைவன் விதைத்த தீய எண்ணங்கள், பொறாமை மற்றும் கசப்பான உணர்வுகள் என்னும் களைகள் எனக்குள் மண்டி இருப்பதை இன்று வேதனையோடு ஒப்புக்கொள்கிறேன். ஆண்டவரே, நீர் என்னிடம் காட்டும் மகா பொறுமைக்காக உமக்கு கோடி நன்றிகள். தீயவர்களை உடனே தண்டித்து விடாமல் அவர்கள் மனம் மாறி திரும்ப வேண்டும் என்று நீர் காத்திருப்பது போல எனக்கும் இந்த தவ காலத்தை ஒரு வர பிரசாதமாக தந்திருக்கிறீர். ஆண்டவரே, உலகத்தில் தீமை செழிப்பாக தோன்றும் போது என் உள்ளம் சோர்ந்து போகாமல் இருக்க எனக்கு திடமான விசுவாசத்தை தாரும். பிறரை தீர்ப்பிடும் குணத்தை என்னிடமிருந்து அகற்றி என் சொந்த தவறுகளை திருத்திக் கொள்ளும் தாழ்ச்சியை தாரும். இந்த தவக்கால பயணத்தில் என் ஆன்மாவை சூழ்ந்துள்ள தேவையற்ற களைகளை உமது அருளால் வேரோடு பிடுங்கி எறிய எனக்கு அருள் புரியும். அறுவடை நாளில் நான் பயனற்ற காய்ந்த புல்லாக தீயிலிடப்படாமல் உமது நித்திய களஞ்சியத்தில் சேர்க்கப்படும் கனமுள்ள கோதுமை மணியாக காணப்பட வேண்டும் என்பதே என் ஆவல். உமது வாக்குறுதியின்படி நான் உமது ஆட்சியில் கதிரவனைப் போல ஒளி வீசும் ஒரு புதிய மனிதனாக உருமாற செய்யும். மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் வேண்டுகிறேன். ஆமீன். அன்பார்ந்தவர்களே, நாம் வாழும் இந்த உலகம் சில நேரங்களில் அநீதி நிறைந்ததாகவும் நியாயமற்றதாகவும் நமக்கு தோன்றலாம். தீமை தலை தோங்குவது போலவும் நன்மைகள் தோற்று போவது போலவும் ஒரு மாயை நம் கண்முன் தெரியலாம். ஆனால் இந்த போராட்டங்களுக்கு மத்தியிலும் உறுதியாக இருங்கள். இறைவனின் பார்வையில் நீங்கள் விதைக்கும் ஒவ்வொரு நல்ல விதையும் கணக்கில் கொள்ளப்படுகிறது. இறுதி அறுவடை நாள் வரும்போது நாம் பயனற்ற களைகளாக தள்ளப்படாமல் இறைவனின் களஞ்சியத்தை அலங்கரிக்கும் தரமான நல்ல கோதுமை மணிகளாக காணப்பட வேண்டும். அலகையின் தந்திரங்களுக்கு இடம் கொடுக்காமல் கிறிஸ்துவின் ஒளியில் நிலைத்திருப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். இயேசுவின் ஆசீர்வாதம் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் எப்போதும் இருக்கட்டும். ஆமீன்.